கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் மீண்டுமாய் ஒரு புதிய வார்த்தையோடு புதிய நாளில் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம் 28வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமாயிருந்தால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்நேரமே அவள் ஆரோக்கியம் ஆனால் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்திலே நீங்கள் பார்க்கிற வேளையிலே ஒரு புரஜாதியாகிய ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவரோடு இந்த நாட்களிலே வந்து அவரிடத்திலே தன்னுடைய விசுவாசத்தை இந்த நாட்களிலே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், அவள் தன்னுடைய நிலைமையை, தன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவருக்கு வெளிப்படுத்துகிறாள். எப்படி என்று பார்ப்போமா இருந்தால், இந்த நாட்களிலே பாருங்கள், அவள் அங்கே ஆண்டவரை விடாதபடி பின்தொடர்ந்து போய் இந்த நாட்களிலே ஆண்டவரோடு இந்த நாட்களிலே அங்கே அந்த தனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தையும் தனக்கு கொடுத்திருக்கிற அந்த காரியத்தையும் இந்த நாட்களிலே ஆண்டவருக்குள்ளே இந்த நாட்களிலே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இந்த நாட்களை பாருங்கள் அவருடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக அநேக கேள்விகளை இந்த நாட்களை கேட்டுக்கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், அவருடைய சீசர்கள் வந்து அங்கே ஆண்டவரிடத்திலே சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்கள் எப்படி என்றால், பாருங்கள், அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அவள் வந்து, ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவள் அவரை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தங்கள் எஜமானின் மேசையிலே இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக எப்படி சொல்லுகிறார் என்றால், இஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லுகிறதை இப்போ சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றால். அந்நேரமே அவள் மகன் அங்கே என்ன நடக்கிறது என்றால் ஆரோக்கியம் அடைந்தாள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இந்த நாட்களில் இருக்கிறது? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவன் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இந்த நாட்களில் இருக்கிறதுனால், அருமை பிள்ளைகளே, நாங்கள் விசுவாசத்தை கண்களினால் காணவில்லை. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்கள். இந்த நாட்களிலே ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். இந்த நாட்களிலே, வானத்து நட்சத்திரங்களையும் கடற்கரை மணலையும் நீ நோக்கி பார், இவ்வளவாக உன்னுடைய சந்ததி பெருகும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லி வாக்கு கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் ஆபிரகாம் அந்த விசுவாசத்தை கண்களால் காணவில்லை, செவிகளினால் கேட்டார். இந்த நாட்களிலே ஆண்டவர் பாருங்கள், இந்த நாட்களிலே ஆபிரகாமுடைய காலத்தில் பாருங்கள் அந்த வாக்குத்தத்தம் இந்த நாட்களிலே பாருங்கள் நிறைவேறவில்லை. ஆனால் பாருங்கள், அந்த அவருடைய சந்ததியாக இருக்கிற நம்முடைய நாட்களிலே அந்த வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. எப்படி என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக அந்த வார்த்தைகள் நிறைவேறி இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். ஆனால் வாக்கு கொடுத்து தன்னை மறைத்து வைத்திருந்தார். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முடிவிலே பாருங்கள் அப்படியே வந்து பாருங்கள், ஆபிரகாம் சந்ததியூடாக நாங்கள் வந்து இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக அவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களை அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியான ஒரு ஆசீர்வாதம் என்று நீங்கள் பார்த்தீர்களா? அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த கானானிய இஸ்ரேலுடைய விசுவாசம் இவ்வளவு பெரிதாக இந்த நாட்களில் இருக்கிறதை போல் இன்றைக்கு நம்முடைய விசுவாசமும் ஆண்டவரை பற்றுகிறதிலே அங்கே மிகவும் இந்த நாட்களில் பெரிதாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அன்றி ரட்சிப்பே இல்லை, அவர் அன்றி விடுதலை இல்லை. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை இந்த நாட்களிலே விடமாட்டேன் என்று யாக்கோபு சொன்னது போல, அருமையான அன்பு பிள்ளைகளே, அதிகாலையிலே எழுந்து அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய பாதத்தை பிடித்து இந்த நாட்களே, ஆண்டவரே, இன்று எனக்குரிய ஆசீர்வாதத்தை தாரும் என்று நாங்கள் கேட்போமா இருந்தால் கர்த்தர் அதை நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை தான் இன்றைக்கு காண்கிற தேவனாக இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு
முக்கியமாக முதுகெலும்பாக இருக்கிறது விசுவாசம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த நாட்களில் நாங்கள் வாழ முடியாது. நாங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாக இருந்தால் அந்த கிறிஸ்துவோடு நாங்கள் அங்கே இணைக்கப்படுவதற்கு அங்கே கட்டப்படுகிற பாலம் என்னவென்றால் விசுவாசம் என்று சொல்லப்படுகிற பாலம்தான் இந்த நாட்களிலே கிறிஸ்துவையும் நம்மையும் இந்த நாட்களிலே ஒன்றாக இணைக்கிறது என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட வேண்டுமா இருந்தால் நம்முடைய விசுவாசம் இந்த நாட்களிலே வர்த்திக்கப்பட வேண்டும். ஏனோ தானோ ஒன்று இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.